231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கவும் 15,058 மின் பணியாளர்களை நியமிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மின் கட்டமைப்பை வலுப்படுத்தி மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர் ஆணை. விராலிமலை அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் சி. விஜயபாஸ்கர். ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. அதிமுகவின் 5வது எம்எல்ஏவாக சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததால் அதிமுகவின் பலம் 42ஆக குறைந்தது. திருச்சி கிழக்கு தொகுதியுடன் சேர்த்து தமிழ்நாட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியானது. நாடு முழுவதும் மருந்தகங்களில் தன்னிச்சையாக இருமல் மருந்துகளை விற்பனை செய்ய அதிரடி தடை. மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் இனி இருமல் மருந்து வாங்கக்கூடாது என மத்திய அரசு உத்தரவு. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் 100% தள்ளுபடி. அரசுக்கு 5,932 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. விவசாயிகள் 75,000 ரூபாய்க்கு மேல் பயிர்க்கடனுக்கு 35,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி. 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என அரசு அறிவிப்பு. பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் விவசாயிகளை தாவேக அரசு ஏமாற்றுகிறது என அதிமுக கண்டனம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். 75,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி உழவர்களின் கடன் சுமையை போக்குவதற்கு போதுமானது அல்ல என திட்டவட்டம். முழு பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம். சென்னையில் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன் நடத்தப்படும் என விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் நியமித்த திறமையான அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. பாலியல் சம்பவங்களை சுட்டிக்காட்டி ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி வீழ்வது உறுதி என காட்டமான பதிவு. தீப்பை ஒளித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடுமா என நீட் மறுதேர்வு விவகாரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு. வெங்கடேசன் கேள்வி. நீட் தேர்வுத்தாள் கசிவை தடுக்கும் நடவடிக்கையாக டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்தது குறித்து விமர்சனம். தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியவர்களிடம் இருந்து 3.13 கோடி ரூபாய் அபராதம் வசூல். மொத்தம் 14,100 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் வழக்கு. திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்துள்ளதால் தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். மகளிருக்கு எப்போது 2,500 ரூபாய் தரப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் உடனே பதில் சொல்ல வேண்டும். 2,500 ரூபாய் தரவில்லை எனில் தேர்தல் மோசடி என்ற குற்றச்சாட்டில் இருந்து தப்பிக்க முடியாது என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் காட்டம். நீட் வினாத்தாளை பாதுகாப்பாக கொண்டு வருவது இந்திய விமானப்படை ஒத்திகை. நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் ஹெலிகாப்டர் மூலம் சோதனை. தமிழகம் புதுச்சேரியின் ஓரிரு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். தேனியில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கினால் மோசமான பின் விளைவுகளை சந்திக்கக்கூடும். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் இறுதியான நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை.